பெண்ணான்களே, இந்த வீடியோ யாருடைய மனதையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல. ஏன் அப்படின்னா, நமக்கு யாரையும் புண்படுத்தி பழக்கமே இல்லை. மீறி உங்களுடைய மனது புண்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கு நிர்வாகம் பொறுப்பு அல்ல. இவ்வீடியோவில் பேசப்படும் வார்த்தைகள் முழுக்க முழுக்க பொழுதுபோக்கு அம்சத்திற்காகவே அடித்தளமிடப்பட்டிருக்கிறது. உங்கள் வேண்டுகோளுக்கு இணங்க மட்டுமே இந்த அரண்மனை 4 படம் ரோஸ்ட் செய்யப்படுகிறது. இது கொஞ்சம் டேஸ்ட் இல்லாத ரோஸ்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இவரும் இவருடைய பொண்ணு ஆத்தாடி பாவாட காத்தாட அப்படின்னு ஆத்துல போகும்போது அப்படிக்கா போகிறாங்க. அப்ப பார்த்தோம் அப்படின்னா அந்த பாக்கு பேய் வந்து இவங்களை பார்த்து இவங்க பொண்ணை பட்டுன்னு போட்டுருது, அவங்க பொட்டுன்னு போயிடுறாங்க. உடனே இவர் அவருடைய கையில வச்சிருந்த ஜக்குல இருந்து ஒரு தண்ணியை எடுத்து என் பொண்ணை கொண்டுட்டேல அப்படின்னு சொல்லி தண்ணியை தூக்கி மூஞ்சிலே அடிக்கிறாரு. உடனே அந்த பேய் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாரு. என் பொண்ணை நீ கொண்டுட்டேல, அதனால என் பொண்டாட்டி கிட்ட எப்படி என் பொண்டாட்டி கிட்ட நீ தான் என் பொண்ணா நடிக்கணும் அப்படிங்கிறாரு. ஏன்னா பொண்டாட்டிக்கு இவருக்கும் ஒரு விரிசல் விழுந்துடக்கூடாது இல்லையா, அதனால. உடனே அந்த பேய் பார்த்தோம் அப்படின்னா இவருடைய பொண்ணா நடிக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவருடைய பொண்ணு பேயா ஆனா எப்படி இருக்கும் அப்படி நடிக்கும். ஆக்சுவலா இது பேய் தானே, அதான் இப்படி பேத்தனமா நடிக்குது. அப்புறம் இவங்க வந்த உடனேயே கேஸ் வாட அடிக்குது அப்படின்னு வாங்க. நான் கூட எங்க சமையல் கேஸ் லீக் ஆகுதோ அப்படின்னு அடுப்பாங்கரைக்கு போய் பார்த்தேன். ஆனா இது கல்யாணம் பண்ணி வைக்க வந்த வேறொரு கேஸ். அதுக்கு இவங்க வாங்குறாங்க பீஸு. உடனே இந்த அம்மா சொல்லுது, சரவணா பீஸு நல்ல மீல்ஸ் சாப்பிட்டு 4 நாள் ஆகுது அப்படின்னு சொல்லுது இந்த ஓல்டு பீஸு. அப்போ நம்ம ஹீரோ இவங்க கிட்ட பேசுறாரு. அப்பா பேரு என்னம்மா அப்படின்னு கேட்க அப்பா பேரு துரை அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவங்க சொல்றாங்க, துரை அண்ணன் பொண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே துறைய காட்டுறாங்க. ஐயா எடிட்ரு, இவர் தூக்கு துறையா? இந்த படத்துல இருக்கிறது எதையுமே தூக்காத துறை, அவரை காட்டு. அப்புறம் இவர் சொல்றாரு, இந்த துரை இருக்கார் இல்லையா அவரு, உன்னைய வெட்டி போட்டுருவேன் செல்வி அப்படின்னு கத்த அந்த பேரு நம்ம ஹீரோ காதுல போய் விழுக. உடனே அவரு இவங்க எல்லாரையுமே அடிச்சு விழுக தட்டுறாரு. ஏன்னா இவர் தங்கச்சி பேரு செல்வியா, இந்த பொண்ணு பேரு செல்வியா. அதனால எப்படி கனெக்ட் பண்றாங்க பாத்தீங்களா? கதையில ஒரு கனெக்ட் இருக்கணும்ல, அதுக்காண்டிதான். இது தங்கச்சி சென்டிமெண்டா. நீ முதல்ல நீ உணர்ச்சி வச்சத அடக்கு, சென்டிமெண்ட கட்டிப்பிடி, அப்பதான் உனக்கு நல்லது. அப்புறம் நம்ம ஹீரோ இவங்க 2 பேரையுமே கைய வச்சு கட்டுறாரு. உடனே இவங்க கேக்குறாங்க, ஏப்பா அவங்க 2 பேர்த்த சேர்த்து வைப்பா அப்படின்னா எங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறியப்பா? நாங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ண முடியும்? நாங்க 2 பேரும் சேர்ந்தோம் அப்படின்னா ஊரு தப்பா பேசும். அது மட்டும் இல்ல, அதுவும் பச்சை துணியில கட்டுற, இப்படி எங்க 2 பேர்த்தையும் பச்சை துணியில கட்டி சேர்த்து வச்ச அப்படின்னா ஊருக்குள்ள இருக்கவங்க பச்சை பச்சையா பேசுவாங்க அப்படிங்குது. உடனே நம்ம ஹீரோ சொல்றாரு, எதா இருந்தாலும் எங்க அத்தைய தாண்டி தொடுறா அப்படின்னு சொல்ல, உடனே இவங்க நினைக்கிறாங்க உங்க அத்தை பழைய மெத்த அப்படின்னு. அவங்க அத்தை இன்னைக்கு நீ செத்த அப்படின்னு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அத்தையே இல்ல ஆட்களை. அப்புறம் இவங்க கேட்குறாங்க, எதுக்கு எனக்காண்டி இப்படி சண்டை போடுறாரு அப்படின்னு கேட்க, உனக்காக இல்ல, உன்னோட பேரு செல்வி, அவனோட தங்கச்சி பேரு செல்வி. 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பாலா போன பாவி மக ஒரு பாவி பையலோட படிக்க போறேன் அப்படின்னு ஓடி போயிட்டான் அப்படின்னு அவங்க சொல்ல, ஓ அதனாலதான் என்னையும் உங்க கூட ஓடி போக சொன்னாரா அப்படின்னு கேட்குறாங்க. செல்வி அப்படின்னாலே செவிடா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்புறம் இவர் வந்து என் ஆளு கூட என்னை சேர்த்து வைப்பீங்க அப்படின்னு பார்த்தா, ஏன் ஆளை நீங்க சேர்த்துக்கிட்டு போறீங்க, நானும் உங்க கூட சேர்ந்து வருவேன் அப்படின்னு அடம்பிடிச்சு அவரு கையை இந்த அம்மா கையோட சேர்த்து அவரே கட்டிக்கிறாரு. ஏன்னா வேற யாரும் அவரை கட்ட மாட்டாங்கல்ல, அதனால. அப்புறம் நம்ம தங்கமான தமனாவை காட்டுறாங்க. காவாலா பாட்டுல கண்குளிர பார்த்துட்டு அதே மாதிரி வருவாங்க அப்படின்னு ஆணு பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனா இவங்க பார்த்தோம் அப்படின்னா அப்படி வரல. நான் இந்த படத்துல குடும்ப குத்து விளக்குடா அப்படின்னு குடும்ப குத்து விளக்கோட வராங்க. இவங்க கிட்ட போய் காவாலா மாதிரி இந்த படத்துலயும் இப்போ ஒரு ஆட்டம் போடுவீங்களா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அந்த குத்து விளக்க வச்சு எங்க குத்துவாங்கன்னே தெரியாது. ஸோ காவாலா நினைப்பலாம் அப்படியே கடந்து போக விட்டுருங்க. வேற ஏதாவது நினைச்சுக்கிட்டு கேட்டீங்க அப்படின்னா குத்து விளக்க வச்சு குத்தி போடுவாங்க, அதுக்கு நிர்வாகம் பொறுப்பு இல்லை. அப்புறம் இவர் காலையில ஜாக்கிங் போக அன்னையாரமே காட்டுக்குள்ள உட்காந்து கள்ளச்சாராயம் குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா அந்த குறிஞ்சி ஊர்க்காரங்களா இருப்பாங்களோ, கள்ளச்சாராயம் அங்கதானே ஆரம்பிச்சிச்சு, ஒரு ஊரவே காவு வாங்குச்சு. அப்புறம் அந்த பாக்கு பேய் பாக்க போட்டுட்டு தம்ம போட்டுட்டு இப்படி தண்ணி மாதிரி புகைய ஊதி தள்ளி விட்டுருக்கும். இந்த புகையை பார்த்த இவரு பார்த்தோம் அப்படின்னா
அப்படியே ஆச்சரியப்பட்டு போவாரு. ஆச்சரியமா படுற இந்த புகையிலேயே நீயும் பொசுங்கி போ அப்படின்னு அந்த பாக்கு பையை இவரை அப்படியே போட்டு தள்ளிட்டு இவருடைய உடம்பை எடுத்துட்டு அது பாட்டுக்க நம்ம தமன்னாவை நோக்கி தன்மையா போகுது. ஆக்சுவலா இந்த பாக்கு பையும் காவாலா பாட்டு பார்த்துருக்கும் போல இருக்கு. எப்படியாவது காவாலா பாட்டு பார்த்த நினப்புலயே இவங்க கன்னத்தையாவது கடிக்கணும் அப்படின்னு கன்னத்தை கடிக்க போக அவங்க கண்ணாடியில பார்த்து கண்டுபிடிச்சிடுறாங்க இது ஒரு காவாலி பை அப்படின்னு. அப்புறம் இவர் உங்க தங்கச்சி வீட்டுக்காரன் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலா இவர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்திருப்பாரு. இவர் ஒரு ஏட்டா இருப்பாருன்னு நினைக்கிறேன். இவரை பார்த்தா அப்படின்னா தகவல் கொடுக்க வந்த இவர் கூட நம்ம ஹீரோ தகராறு பண்ணுவாரு. அவரை அடிக்க போவாரு. யோ போலீஸ்காரங்களை இப்பெல்லாம் அடிச்சோம் அப்படின்னா சட்டையை கழட்டி போட்டு நம்மள அடிப்பானுங்கய்யா, கொஞ்சம் கண்ட்ரோலா இரு. அதாவதுங்க அரண்மனையில பிரச்சனை இருந்தா பரவாயில்ல, ஆனா இந்த ஒரு அரண்மனையே பிரச்சனையில தான் இருக்கும். அப்படி ஒரு கதை, அப்படி ஒரு கான்செப்ட் தான் இந்த ஒரு படம். அப்புறம் இவங்க சொல்றாங்க நம்ம ஹீரோ கிட்ட, நம்ம பிரச்சனையும் போகணும் அரண்மனை பிரச்சனையும் போகணும் அப்படின்னா ஜமீன்தார் பேத்திய நீ லவ் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோவுக்கு ஐடியா கொடுக்கறாங்க. கடைசியில கிளைமேக்ஸ நம்ம ஹீரோ அதைத்தான் பண்ணிருப்பாரு. அப்புறம் இவங்க 2 பேரும் பேசும்போது இவர் சொல்றாரு, உங்க தங்கச்சி ஊருக்காரங்களோட ஓடி போனாங்க, அதுக்கப்புறம் தூக்குல தொங்குனாங்க அப்படிங்கிறாரு. உடனே நம்ம ஹீரோ சொல்றாரு, நீ சொல்றதெல்லாம் பார்த்தா நம்புற மாதிரியே இல்லையே அப்படின்னு. உடனே திரும்ப அவர் சொல்றாரு, உங்க தங்கச்சி லவ் பண்ணிட்டு ஓடி போலாம் அதை நம்புவீங்க, உங்க தங்கச்சி ஊருக்காரனோட ஓடி போகுது அப்படின்றத நம்ப மாட்டீங்களா அப்படின்னு கேக்குறாரு. யோகி பாபு இவரை போட்டு அடிச்சிட்டு இருப்பாரு. உடனே நம்ம ஹீரோ எதுக்கு ஏன் அவரை அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்க, இவன் தான் என்னைய முதல்ல அடிச்சான், அதனால நான் திருப்பி அடிக்கிறேன் அப்படின்னு மொட்டை ராஜேந்திரன் சொல்லுவாரு. எதுக்கு அப்படின்னு கேட்க அப்பதான் சொல்லுவாரு, நான் மாயாவை பார்க்க வந்த மாப்பிள்ளை இவர் தான் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம ஹீரோ அப்படியா, அப்போ இன்னும் 4 சாத்து சாத்துங்க அப்படின்னு வாரு. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ஹீரோ மாயாவை மயக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாரு. அந்த கடுப்பு தான், வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் ஹீரோ போலீஸ் எல்லாருமே இந்த சாமியாரை தேடி போறாங்க. அந்த சாமியாரு இவங்க எல்லாத்துக்குமே மாமியாரு மாதிரி இவங்க போட்டாவை எல்லாத்தையுமே குங்குமத்துல கொத்தி வச்சிருக்காங்க. குங்குமத்துல குத்தி வச்சிருக்காங்க. இது பழி வாங்குற நடவடிக்கையா இருக்கும் போல இருக்கு. மாமியாருக்கும் சாமியாருக்கும் இதே வேலையா போச்சு. அந்த சாமியாரு அங்க இல்லாத காரணத்தினால இந்த போலீஸ்காரர் சொல்றாரு, அவன் வெளியில இருந்தான் அப்படின்னா ரொம்பவே ரிஸ்க், அவனை தேடணும் அப்படிங்கிறாரு. உடனே அந்த சாமியார் நினைக்கிறாரு, நான் வெளியில இல்லடா, உன் தலைக்கு மேல மரத்துல மரண யோகா பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா மடப்பையிலே அப்படின்னு நினைக்கிறாரு. அப்புறம் இந்த சாமியாரு இந்த போலீஸ்காரருடைய போட்டோவை பார்த்துட்டு நினைக்கிறாரு, பெரிய மீச வச்சா பெரிய வீரப்பன் நினைப்பா, வீரப்பன் நினைப்புல காட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கியா, இருடி உன்னைய ஒரு நாளைக்கு காவு வாங்குறே அப்படின்னு நினைக்கிறாரு. அவரை காவும் வாங்கியிருப்பாரு, அது வேற விஷயம். அதே மாதிரி இந்த பாக்கு பேய் இருக்கே, இந்த பாக்கு பேய், அந்த பாக்கு பேய் வடக்கணுங்க மாதிரி வாயில பான் பிராக்க போட்டுட்டு பல விதமான கெட்டப் போடும் போல இருக்கு. அதுல ஒரு கெட்டப்பு தான் இந்த மொட்டை கெட்டப்பு. ஆனா இது கொஞ்சம் டெரரான கெட்டப்பு, கொஞ்சம் கிட்டப்பு. அது கிட்ட போனா ஓங்கி ஒரு அப்பு, அதுவும் கொடுக்குது ஒரு மப்பு. இந்த படத்துல தமன்னா ஒரு பேயா இருப்பாங்க. ஆனா நல்ல பேயி. அவங்க புருஷனும் பேயா இருப்பாரு, செத்து போன பின்னாடி இன்னொரு உருவத்துக்குள்ள ஆனா அவரு ரொம்ப கெட்ட பேயி அப்படின்றதான் படத்துல சொல்றாங்க. பேய்க்கு சண்டை, என்னடா சொல்றீங்க அப்படின்றீங்களா? இது காஞ்சனா படத்துடைய கதையாச்சே அப்படின்னு வைங்க. எல்லாம் ஒரு விதமான கலவை தானே, அப்படிதான் இருக்கும். அப்புறம் இந்த ஒரு சீனை பார்க்கும்போது தமன்னா அவங்களுக்கும் தமன்னா வீட்டுக்கார் அவருக்கும் ஒரு பிரச்சனை நடக்கும். அதாவது தமன்னா வீட்டுக்காரருடைய உடம்புக்குள்ள அந்த பாக்கு போய் பாக்க போட்டுக்கிட்டு பகுமானமா உள்ள போயிருக்கும். அதன் காரணமா 2 பேருக்கும் ஒரு பிரச்சனை ஒன்று நடக்கும். அப்போ அந்த பேய் தமன்னாவை போட்டு அடிக்கும். நம்ம மனசு டே அடிக்காதடா, அழகா இருக்காங்கடா அப்படின்னு துடிக்கும். இந்த சீனை பார்க்கும்போது ரொம்பவே ஒரு எமோஷனலான ஒரு சீன். அதனால இந்த சீன் நம்ம எல்லாருமே கண் கலங்கி தியேட்டர்ல இருக்க ஆடியன்ஸ் எல்லாம் அப்படியே அழுவாங்க அப்படின்னு எடுத்திருப்பாங்க போல இருக்கு. ஆக்சுவலா இந்த சீனை பார்த்த உடனே எனக்கு இந்த சீன் தான் ஞாபகம் வந்துச்சு. ஒண்ணு இல்ல, சும்மா பேசிக்கிறீங்க. அப்ப நீங்க முன்னால போங்க, நான் பின்னால வந்து போய் இதனுடைய இன்ஸ்பிரேஷனா தான் இந்த சீன் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல அப்படிதான் இருக்கும். அப்படித்தானே நீங்கள் நினைக்கிறீங்க? உண்மையை உறக்க சொல்வோம், உண்மையை அப்படியே உறங்க சொல்வோம். அடுத்து தமன்னா இறந்ததை நினைச்சு அவங்களுடைய அண்ணனான நம்ம ஹீரோ அழுகிறாரு.
என்ன நினைச்சு அழுகிறாரு அப்படின்றதா சஸ்பென்ஸ் நம்ம ஹீரோ மைண்ட்ல ஓடுது. நீ எனக்கு ஹீரோயினா நடிச்சிருந்த அப்படின்னா கண்டிப்பா நீ இறந்திருக்க மாட்ட, உனக்கு எதுவுமே நடந்திருக்காது, நீ செத்திருக்கவே மாட்ட, பேயாகி ஆவியாகி இப்படி அலைஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு நினைக்கிறாரு. அவருக்கு அவர் பிரச்சனை. நம்ம ஹீரோ அவங்களுடைய அத்தை கிட்ட தங்கச்சி பேயை பற்றி பெருமையாக பேசிக்கிட்டு இருப்பாரு. அந்த தங்கச்சி பேய் இவருடைய புடனைக்கு பின்னாடி தான் இருந்து அண்ணன் என்ன பேசுறாரு அப்படின்றத அமைதியாக உட்காந்து கேட்டுட்டு இருக்கும். இங்கதான் இருக்கேன். ஓவர் ஓவர். எங்க இருக்க ஓவர் ஓவர்? உங்க புடனைக்கு பின்னாலதான் நிக்கிறேன். ஓவர் ஓவர். உடனே இதெல்லாம் ரொம்ப ஓவர்ரா. நாய் வளர்க்குறவங்களுக்கு டெய்லி நாய் சென்டிமெண்ட்டு, ரம்ஜான் வந்துச்சு அப்படின்னா பிரியாணிக்காக பாய் சென்டிமெண்ட்டு, அரண்மனையோ காஞ்சனாவோ வந்துச்சு அப்படின்னா பேய் சென்டிமெண்ட்டு. அப்புறம் இந்த கதை ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க வேலையிலேயே இந்த ஊர் பிரசிடண்ட் கூட சண்டை போட்டுட்டு இருப்பாரு. அப்படி சண்டை போடும்போது பார்த்தோம் அப்படின்னா சாமியாரை இப்படி சாட்சி போட்டாங்களே அப்படின்னு 2 பேரும் ஆச்சரியப்பட்டு பார்க்குறாங்க. இவருக்கும் பிரசிடண்ட்டுக்கும் நடந்த சண்டையில தான் இந்த சாமியார் ஆல்ரெடி செத்துட்டாரு. சாமியார் உருவத்தில் இருக்கிறது அந்த பாக்கு போட்டு பாலா போன அந்த வடக்கு பேய், அந்த பாக்கு பேய் அப்படின்றத கண்டுபிடிச்சிடுறாங்க. உடனே அந்த பாக்கு பேய் எங்க போச்சு, எங்க பாலா போச்சு அப்படின்னு தேட அந்த பேயை பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி செத்து போய் பேயா இருக்க தமன்னாவுடைய புதைச்ச இடத்துல அந்த பாடியை தோண்டி வெட்டியா இருக்கனால வெட்டியா வேலை பார்க்க போயிருக்கும். இது காமெடிக்காக மட்டுமே வெட்டியா என்ற வார்த்தை உபயோகிக்கப்படுகிறது. பாக்கு பேயை பார்த்த உடனே அங்கே ஒரு ஃபைட்டு ஒன்று நடக்குது. ஏற்கனவே தமன்னா பேய்க்கும் பாக்கு பேய்க்கும் ஒரு சண்டை போயிருக்கும். அப்புறம் நம்ம ஹீரோவுக்கும் பாக்கு பேய்க்கும் ஒரு சண்டை. உடனே சுடுகாட்டுக்கு வந்த நம்ம ஹீரோ பாக்கு பேயை பார்க்க, பாக்கு பேய் இவரை தாக்க உடனே ஒரு பாட்டை போட்டு விட்டு 2 பேருமே சண்டையும் போட்டுட்டு இருப்பாங்க. அந்த பாட்டு முடிஞ்ச உடனே சாமி இந்த பாக்கு பேயை பக்குவமா போட்டு தள்ளிரும். இதனால பாக்கு பேய் இந்த மண்ணுலகத்தை விட்டு விண்ணுலகத்துக்கு போயிரும். விண்ணை தாண்டி வருவாயா, அங்க வாடா பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு போயிருது. கடைசியா நம்ம ஹீரோ ஜமீனோட வாரிசா இருந்த இவங்களுக்கு இவர் ஒரு வாரிசு கொடுக்கறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா கரெக்ட் பண்ணி கையெழுத்து போட்டுட்டு இருப்பாரு. இந்த ஜமீனோட வாரிசை கரெக்ட் பண்ண காரணத்தினால அடுத்த கட்ட நகர்வுகளுக்காக அப்படியே படத்தையும் முடிச்சுட்டு போயிடுறாரு. இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் கூட பண்ணாம போற அந்த ஒரு மனசு இருக்கு பார்த்தீங்களா சார், அதான் சார் கடவுள், வேற என்ன.